இந்த 100 கோடி 1000 கோடி 500 கோடி பெஞ்ச் மார்க், பிரேக் ஈவன், ஸ்க்ரீன் பிளேயோட ப்ராசஸ், எடிட்டிங் டெக்னிக், சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், ஸ்க்ரீன் பிளேயோட நுணுக்கங்கள், இதெல்லாம் வந்து சாதாரணமா படத்துக்கு என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் போற ஒரு பாமரனுக்கு இன்னைக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சினிமா மேல ஒரு என்டர்டைன்மெண்ட்டையும் கடந்து ஒரு ஆர்வம் இருந்தா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவனிப்பாங்க. அப்படி பாக்குறப்போ வீர தீர சூரன் எப்படி இருந்தது? ஸ்டார்டர்ஸ் எனக்கு இந்த படம் மேல ஒரு பெரிய ஹைப் இருந்தது. ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அதுல வந்து மிஸ்டர் சுராஜ் வந்து நல்லா தமிழ்ல பேசி ஹிலேரியஸான தமிழ் ஸ்பீச்சஸ் அண்ட் ஸ்டேஜ் மேலேயும் வந்து நல்லா பெர்ஃபார்ம்லாம் பண்ணி மிமிக்ரியெல்லாம் பண்ணி ரொம்ப அசத்தி விட்டுட்டாரு. ஸோ அந்த படத்துல அது அவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறப்ப டெஃபினெட்லி அதுக்குண்டான ஒரு ஹைப் இருந்தது. அது அவரோட ஓன் வாய்ஸ்ல அவர் டப் பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் ஸ்டில் டூயிங் காமெடி ரோல்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ஆக்டர் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கு. அண்ட் எஸ் ஜே சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து சொல்லவே வேணாம். அவர் என்ன மாதிரி அவரோட ப்ரொபஸ் அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் அவர் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான் அவருக்கு இந்த இப்போ வந்த படங்கள்லாம். அவருக்கு வந்து ஆக்டிங்லேயே ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான் வந்து இதை வந்து நான் பார்க்குறேன் ஒரு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ அவரோட அந்த மாடர்ன் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்டிங் டெக்னிக் அப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆளில் அவர் தான் நான். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜிஆர் விக்ரம். எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பர்சன் ஆல்சோ ஐ லவ் இம் லாட் ஆக்சுவலி. ஸோ நிறைய பேருக்கு வந்து அவர் மேல ஒரு பிட்டி வரலாம். என்னடா மனுஷன் இவ்வளோ வருத்திக்கிறாரு, இவ்வளோ வந்து ஒரு படத்துக்காக வெயிட்டை கூட்டுறாரு, இறக்குறாரு, ப்ராஸ்தட்டிக்ஸ் போட்டுக்கிறாரு. சாதாரண விஷயம் இல்லை. நம்ம 2-3 லைன் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். பட் அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் போடுற ஒரு விஷயம் இருக்கு. எப்பா அது சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம காதுக்கு மேல முடி வளர்ந்தாலே சில பேர் வந்து ஓடி போய் முடிய வெட்டிடுவாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷன் இருக்காரு, எப்பா அவரோட டெடிகேஷன். ஏன்னா சில விஷயங்கள்லாம் பணத்தையும் தாண்டினது. சர்டன் திங்ஸ் அவருக்கு வந்து கொடுத்தா கூட பத்தாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு பணம் கொடுத்தோம் இந்த மாதிரி டெடிகேட்டட் ஆக்டர்ஸ். பட் அதோட பேஷனும் கூட தான். ஹி லவ்ஸ் ஸ்போர்ட்டிங் நியூ லுக்ஸ், டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இன் சிங்கிள் ஃபிலிம். நான் எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல வைக்கல, ஒரே ஸ்கேல்ல நான் வே பண்ணல. அவங்களுக்கு உண்டான அவங்களோட சிறப்புகள் இருக்கு. அந்த பேஸ்ல பார்க்கும்போது அட் எண்ட் ஆஃப் தி டே இது வந்து விக்ரம் சாரோட படம். He has given equal opportunities to other characters as well. S.J. Surya sir as a performer and Suraj Ganjaru sir as a performer. Now getting to the movie. என்ன கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஸ்லோ மூவிங் மூவியா இருந்துச்சு. ஃபார் த கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் பிளாட் அந்த பிளாட்டுக்கு ஏற்ற அந்த ஸ்க்ரீன் பிளே பேஸ் இல்லையோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தை எப்படி வேணா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப ரியாலிஸ்டிக்கா எடுக்கணும், ரியாலிட்டிக்குள்ள போகணும், ரியாலிட்டின்னு போறதுனால ஒரு சுவாரஸ்யத்தை இழந்துடுறோம். அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி இந்த பிசினஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. டைரக்டர் அருண்குமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் இப்போ படையார் பத்மினியா இருக்கட்டும், சேதுபதி ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், சேதுபதி படமா இருக்கட்டும், இப்போ சித்தா, ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ் ஒவ்வொரு ஜானரால இருந்தாலும் there was a certain thrilling element or something to look forward to அந்த படங்கள். ஆனா இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் டேல் அண்ட் ஒரு பர்டிகுலர் மெசேஜ் ஓரியன்டான படமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா தான் பார்க்கப்படுது. ஸோ ஆக்ஷன் த்ரில்லருக்கு உண்டான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. டெஃபினெட்லி புதுவிதமான விஷயங்கள் இருந்தது. ஜிஆர் விக்ரம் சாரோட இன்டர்மிஷன் ஆஃப் ஃபிலிம் அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அவங்க பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு சிங்கிள் டேக்ல 2-3 சீன்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அதுல ஒன்று ரொம்ப பெரிய ஒரு லாங் ஷாட் அது அண்ட் இட்ஸ் சிங்கிள் டேக் ஆல்சோ அண்ட் ஒரு நைட் செட்டப். இதையும் தாண்டி ஒரு ஆக்ஷன் எபிசோட் வேற. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்ச். எவ்வளோ சேலஞ்சிங் அப்படிங்கிறது சினிமா ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தான் தெரியும். நான் யோசிப்பேன் இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் எந்த அளவுக்கு தூக்குதலா இருக்கோ, அது வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கோ, அது பேஸ்ட் தானே, அதை பேஸ் பண்ணி தானே ஆடியன்ஸ் ரிப்பீட்டடா வருவாங்க. ஒரு தடவை no one wants to make a film that is just once watchable அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து இந்த படம் ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கணும். நம்ம பண்ற படம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட ஒரு நல்ல படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. பிகாஸ் தே கிவ் தேர் ஆல் ஃபார் ப்ராஜெக்ட். ஏன்னா ஒரு படத்தை வந்து எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது நானுமே ஒத்துக்கிறேன். பிகாஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்றேன். ஸோ எனக்கு அதோட கஷ்டங்கள்லாம் நல்லாவே புரியுது. பட் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அதுல இருக்கிற லேக்ஸ் அண்ட் அந்த த்ரில்லரா எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சில் அவங்க அதை வந்து இழுத்து அடிச்சு ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு அதை வந்து கிரிப்பிங்கா கொண்டு போகணும்னு அவங்க நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு ஃபிளாட்டா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது.
ஒரு புது அட்டெம்ப்டுக்காக அப்ரிஷியேட் பண்ணலாமே ஒழிய அதையும் தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் அதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்ன கேட்டிங்கன்னா லாஸ்ட் 30 minutes அது வந்து நானே ஒத்துக்குவேன். ஒரு சர்டன் பாயிண்ட் இருக்கு படத்தில், ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸே வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 30 minutes போகும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 30 minutes டெஃபினெட்லி இட் வாஸ் வர்த் வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த 30 minutes வரைக்கும் நீங்கள் உட்காந்து பார்க்கணுமே படத்தை. சுராஜ் சார் வந்து சில ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இருந்தே படம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. எஸ் இட் டிட் ஸ்டார்ட், பட் நானுமே இன்வெஸ்ட் ஆனேன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். அதுக்கப்புறம் மெதுவா அது வந்து ஃபிளாட் ஆகி போய் அப்புறம் எந்திரிக்கிறது ரொம்ப லேட்டாக. ஸோ அது வரைக்கும் நமக்கு பொறுமை வேண்டும் இல்லையா? அதுதான் என்னோட அனாலிசிஸ் படி அந்த படத்தை வந்து பார்க்கும்போது டெஃபினெட்லி குட் ஹவ் பீன் மோர் கிரிப்பிங் அண்ட் ஃபாஸ்ட் பேஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப இழுத்தடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த படத்தில். அண்ட் விக்ரம் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு கால்பேக் இருக்கு. அதுவும் கூட எனக்கு தெரிஞ்ச ஹாஃப் பேக்டாக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ஜென்வின் அட்டெம்ப்டா தோணுது அந்த ஒரு ட்ரிபியூட். மகான் லிரிக் வீடியோல இருந்துச்சு பாருங்க, அந்த நான் அதுல இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு ஹை சொல்லுவோம் இல்லையா, ஹை ஃபேக்டர் ஃபார் the stars fans. That aspect is definitely missing தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் தாண்டி படம் எப்படி இருக்குன்னு ஒரே வார்த்தையில் கேட்டால் ஒன்ஸ் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி எனக்கு படத்தை பற்றி சொல்றதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பெர்ஃபார்மன்ஸஸ் were great, efforts are seen, ஸ்டண்ட் கொரியோகிராஃபி நல்லா இருந்தது. அண்ட் ஒரு சில விஷயங்கள் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருந்தது. மற்றபடி ஒர்த் மென்ஷனிங்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, எனக்கு வந்து கிளிக் ஆகல. அண்ட் இட்ஸ் பியூர்லி மை ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் வீர சோழன் பார்த்தீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த படத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோஸ். நன்றி.